Hello students, welcome to Hiva Max 10th Standard Max Centum Challenge videos பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு டே 5. ஸோ இன்னைக்கு 5 மார்க்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த 5 மார்க்ஸ் ரொம்பவே முக்கியமான கொஷின். எல்லாருமே அட்டென்ட் பண்ணுங்க, மார்க் பண்ணிக்கோங்க. புக்கில் நான் கொடுக்குற கொஷின்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க, சரிங்களா? சண்டே வந்து நான் உங்களுக்கு 100 மார்க் டெஸ்ட் கொஷின் பேப்பர் கொடுத்துருந்தேன். நிறைய பேர் வந்து கமெண்ட் ரிப்ளை பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் எங்கே டவுன்லோட் பண்ணுறது கேட்டிருந்தீங்க. கம்யூனிட்டி போஸ்ட்டில் வரும். நீங்கள் வந்து சேனல் ஓப்பன் பண்ணிங்கன்னா மெயினாக ஹோம் ஸ்க்ரீன் வந்தீங்கன்னா அங்கே வீடியோஸ் இருக்கும், ஹோம் இருக்கும், அப்புறம் ஷார்ட்ஸ்ன்னு இருக்கும், பிளேலிஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் போஸ்ட்டுன்னு ஒரு இடம் இருக்கும், சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா இருக்கும். இல்லைனா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கனாலே உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் இடத்துல போய் பார்க்கும்போது அந்த போஸ்ட்டோட ஃபீட்ஸ் வந்து வரும். ஸோ அதை நீங்கள் வந்து பார்க்கலாம். அதில் தான் உங்களுக்கு வந்து ஏதாவது இப்போ பிடிஎஃப் என்னால் கொடுக்க முடியல, அது இமேஜ் ஃபார்மேட்டில் கொடுத்துட்டா நீங்கள் அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியான வழி அது மட்டும்தான். ஒன்லி திங் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் வந்து ஆன் பண்ணி வைக்கணும், சரிங்களா? ஆல்னு நோட் பண்ணி வைங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஃபஸ்ட் சம் வந்து எக்ஸாம்பிள் 2.30. ரொம்ப முக்கியமான சம், ஆனால் நிறைய பேர் அதை ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க. அந்த சம் இருக்கா புக் இன்சைடானு கேட்பாங்க, அந்த மாதிரி சம். அடுத்து சம் 2 எக்ஸசைஸ் 3.14 கொஷின் நம்பர் 5. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 3 எக்ஸாம்பிள் 3.73. மேட்ரிக்ஸ் சம் தான் கொடுத்துருக்கேன், டிரான்ஸ்போஸ் தான், ஈஸியாக இருக்கும், ஃபாலோ பண்ணுங்கள். சம் 4 எக்ஸாம்பிள் 4.25. எக்ஸாம்பிள் சம் தான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் சம்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் சம்ஸ் போகலாம். எல்லாமே முக்கியமான சம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து சம் 5 எடுத்து பார்க்கலாம். சம் 5 வந்து எக்ஸசைஸ் 5.4 கொஷின் நம்பர் 9. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கேட்டிருந்தது தான். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் 100 மார்க் டெஸ்ட் எல்லாம் கொடுக்கும்போது கண்டிப்பாக எழுதுங்க. அதில் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க கிராஃபில் வந்து பேரபோலா சம்மே எனக்கு தெரியாது சொல்லியிருந்தாங்க, வேறு சம் போடலாமான்ட்டு. கிராஃப் ஜியோமெட்ரியில் நீங்கள் எந்த மெத்தடையும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. எதுலேருந்து வேணால் கேள்வி வரலாம். ஒரே மெத்தடில் கூட ஆர் சாய்ஸ் வச்சு ரெண்டுமே கேட்கலாம். எங்கள் பேட்சுக்கு அது நடந்தது. ஸோ அதனால் எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இதுக்கப்புறம் டைம் இருக்குது. இவ்வளோ நாள் நாங்கள் அதை பார்க்கல, எங்கள் ஸ்கூலில் நடத்தலை அப்படின்னாலும் பரவாயில்ல, இனியாவது அதை ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா? நான் கொடுக்குற கொஷின்ஸ் எல்லாம் முக்கியமான கொஷின்ஸ், எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. கிராஃபாக இருக்கட்டும், ஜியாமெட்ரியாக இருக்கட்டும், ஒன் வேர்ட் ப்ராக்டிஸ் முதற்கொண்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக செஞ்சால் தான் அந்த சென்டம் எய்மை வந்து அச்சீவ் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ அதனால் தயவுசெய்து சொல்கிற கொஷின்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ண பாருங்கள். சரி, 10th ஸ்டாண்டர்டுக்கு கிராஷ் கோர்ஸ் நான் பற்றின டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். ஸோ அதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, போதும், சரிங்களா? நிறைய பேர் ரிவிஷன் எக்ஸாம் வருது, இதை எப்படி ஃபாலோ பண்ணுறது கேட்டுட்ருக்கீங்க. நான் 5 கொஷின் தான் தரேன். ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிற கேப்பில் அதை எழுதிடலாம். இதை நீங்கள் கண்டினியூஸாக செய்யும் போது கண்டிப்பாக ஆனுவல் எக்ஸாமுக்கு ரொம்ப பெரிய ஒரு விஷயமா நமக்கு இருக்கும் அது. ஸோ எதுக்குமே எக்ஸ்கியூஸ் தேடாதீங்க. எனக்கு எக்ஸாம் இருக்குது, நான் பண்ண முடியல, அதற்கு சொல்லாதீங்க. 5 கொஷின் ஒரு நாளைக்கு ஈஸியாக பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்லோவாக செய்யும் போது நம்ம கண்டிப்பாக எக்ஸாம் அப்போ நீங்கள் எல்லா சம்மும் ஒரு வாட்டி ரீகால் பண்ணால் போதுன்ற அளவுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும், சரிங்களா? ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.